திருப்பூரில் 44வது ஆயத்த ஆடை கண்காட்சி நடந்து வருகிறது. ஆடை உற்பத்தியாளர்களுக்கான இந்த கண்காட்சியில் மூலிகை சாயமேற்றப்பட்ட ஆடைகள் வர்த்தகர்களை வெகுவாக கவர்ந்து வருகின்றன. கண்காட்சியின் சிறப்புகள் குறித்து இந்த தொகுப்பில். பின்னலாடை துறையில் உலகளவில் திருப்பூர் முன்னோடியாக திகழ்கிறது. நாட்டின் மொத்த பின்னலாடை ஏற்றுமதியில் 80% திருப்பூரின் பங்களிப்பாக உள்ளது. உள்நாடு மற்றும் உலகளவிலான ஆடை உற்பத்தியாளர்களும் வர்த்தகர்களும் நேரடியாக சந்தித்து வர்த்தகத்தை வளப்படுத்தும் விதத்தில் ஆயத்த ஆடை ஏற்றுமதி மேம்பாட்டுக் கழகம் சார்பில் திருப்பூரில் 44வது ஆயத்த ஆடை கண்காட்சி நேற்று தொடங்கியது. 45 அரங்குகள் உள்ள இந்த கண்காட்சியில் கோடை மற்றும் குளிர்காலங்களுக்கு ஏற்ற வகையிலான புதிய ரக ஆடைகள் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளன. கண்காட்சிக்கு அமெரிக்கா, ஐரோப்பா, மலேசியா, ஹாங்காங், ஜப்பான், உகாண்டா, ஐக்கிய அரபு அமீரகம் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த வர்த்தகர்கள் வருகை தந்துள்ளனர். கண்காட்சியில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ள இயற்கை முறையில் சாயமேற்றப்பட்ட குழந்தைகளுக்கான ஆடைகள் பெரும்பாலான பார்வையாளர்கள் மற்றும் வர்த்தகர்களின் கவனத்தை ஈர்த்து வருகின்றன. இந்த ஆடைகள் எந்தவித பக்க விளைவுகளையும் ஏற்படுத்துவதில்லை என அரங்கு அமைப்பாளர்கள் தெரிவித்தனர். இயற்கை முறையில் இயற்கையான காட்டன் அதை யூஸ் பண்ணி இயற்கையான டைஸ் நேச்சுரலில் என்ன அவைலபிளாக இருக்கோ அந்த டைஸை எடுத்து அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி சாஃப்ட்லோ மிஷினில் டை பண்ணி அந்த மாதிரி ஆடைகள் இங்கே தயாரித்திருக்கிறோம். இது எந்த அலர்ஜியுமே கொடுக்காது, குழந்தைகளுக்கு ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும், மெடிசனல் வேல்யூவும் இருக்குது. கண்காட்சி மூலம் உள்நாட்டு ஆடை உற்பத்தியாளர்கள், வர்த்தகர்கள் தங்கள் வர்த்தகத்தை வளப்படுத்தும் வாய்ப்பு உள்ளதாக மும்பை ரேமன் நிறுவனத்தின் குஷ்பு தெரிவித்தார். Tirupur is expert in exporting the knits, so we are here to know what is new here, and definitely we will come to know what is going on outside India. So yeah, we have got some nice fabrics here, and we call for swatches also, and we are hoping for business in future. நாளையுடன் முடிவடையும் இந்த கண்காட்சி உலகளவில் பின்னலாடை துறையில் திருப்பூரை மேலும் முன்னேற்றும் ஒரு படிக்கல்லாக அமையும் என்பதில் ஐயமில்லை. நாகரிகத்தின் அதிவேக வளர்ச்சிக்கு ஏற்ப தங்களை தகவமைத்துக் கொண்டு நவீன ரக ஆடைகளை வழங்குவதில் உலகின் முன்னோடியாக திருப்பூர் திகழ்கிறது என்றால் அது மிகையாகாது. நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்காக திருப்பூரிலிருந்து பாலாஜி பாஸ்கர்.